ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா சிந்து சமவெளி நாகரிகத்தில் இருக்க முக்கியமான கொஷின்ஸை தான் நான் என்னென்ன பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் கொஷின் என்னென்னா உலகின் தொன்மையான நாகரிகங்கள் எத்தனை இருக்குன்னா 4 இருக்குது. என்னென்ன அப்படின்னு பார்க்குறப்போ மெசபடோமிய நாகரிகம், எகிப்து, சிந்து, சீன நாகரிகம். அதில் 4 நாகரிகம் இருக்குது. இதிலே பழமையான நாகரிகம் எதுனா மெசபடோமிய நாகரிகம். இதான் ஃபஸ்ட் கொஷின். செகண்ட் கொஷின் அப்படின்னு பார்க்குறப்போ என்னென்னா அரப்பனோட மீனிங் என்னென்னா புதையுண்ட நகரம் அப்படின்றாங்க. இந்த அரப்பா நகரத்தோட இடுபாடுகளை ஃபஸ்ட்டு கண்டறிந்தவர் யாருன்னா சார்லஸ் மேஷன் என்ற ஒரு ஆங்கிலேயர் தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க. அப்புறம் தேர்ட் கொஸ்டின் என்னென்னா லாகூர்லேருந்து கராச்சிக்கு ரயில் பாதை எப்போ அமைச்சாங்க அப்படின்னு பார்க்குறப்போ 1853 தான் அமைச்சிருக்காங்க அப்படின்னாங்க. ஃபோர்த் கொஸ்டின் என்னென்னா அரப்பா மற்றும் மொகஞ்சதாரோ நகரங்களை அகழ்வாய்வு செய்ய ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு எப்போன்னா 1920 தான் அகழ்வாய்வு செய்ய ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படின்னாங்க. ஃபிஃப்த்து கொஸ்டின் என்னென்னா நாகரிகம் என்ற சொல் எந்த மொழி சொல்லிலிருந்து வந்ததுன்னா பண்டைய லத்தீன் மொழி சொல்லான சிவிக்ஸ் என்ற சொல்லிலிருந்து வந்து அதோட பொருள் என்னென்னா நகரம் அப்படின்றாங்க. அப்புறம் சிக்ஸ்த் கொஸ்டின் என்னென்னா அரப்பாவுக்கும் மொகஞ்சதாரோவுக்கு இடையான பொதுவான அம்சங்கள் இருப்பது கண்டறிந்தவர் யாருன்னா ஜான் மார்ஷல். இவர் எப்போ கண்டறிந்திருப்பாருன்னா 1924 கண்டறிந்திருப்பார் அப்படின்னாங்க. செவன்த் கொஸ்டின் இந்திய தொல்லியல் துறை. இந்திய தொல்லியல் துறைன்னா என்னென்னா ஏஎஸ்ஏ, ஆர்கியாலஜி சர்வே ஆஃப் இந்தியா. இது எப்போ ஆரம்பித்தாங்க அப்படின்னு பார்க்குறப்ப 1861 அலெக்சாண்டர் கன்னிங்கம் அவருடைய உதவியுடன் தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. இதோட தலைமையகம் எங்கே இருக்குன்னா புதுடெல்லியில் இருக்குது அப்படின்றாங்க. அப்புறம் எய்த் கொஸ்டின் என்னென்னா இப்போ அரப்பாவோட கால வரிசை சொல்கிறாங்க அப்படின்னா அதோட எல்லை எங்கே இருக்குன்னா தெற்கு ஆசியாவில் இருக்குது. அதோட காலப்பகுதி என்னென்னா அரப்பா வெண்கல காலம். வெண்கல காலம்னா என்னென்னா வெண்கலத்தினான பொருட்களை தான் அவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் அந்த காலப்பகுதி வெண்கல காலம் அப்படின்றாங்க. அந்த இயர்ஸ் பார்க்குறப்போ 3003 1900 வரைக்கும் அப்படின்றாங்க. அவங்களுடைய பரப்பு அப்படின்னு பார்க்குறப்போ 13 லட்சம் சதுர கிலோமீட்டர். நகரங்கள் அப்படின்னு பார்க்குறப்போ 6 பெரிய நகரங்களும் 200க்கும் மேற்பட்ட சிறிய கிராமங்களும் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் 9th கொஸ்டின் இப்போ அரப்ப நாகரிகம் தனித்தன்மை என்னென்னா அது திட்டமிடப்பட்ட ஒரு நகர அமைப்பை கொண்டது அப்படின்றாங்க. அந்த நகர அமைப்பு 2 பகுதியில் கொண்டதுக்கு மேல் நகர அமைப்பு, கீழ் நகர அமைப்பு. மேல் நகர அமைப்பு மேற்கு பகுதியில் சற்று மேடான பகுதியில் இருக்கும். அங்கே தான் கோட்டைகள், அங்கே தான் நகர நிர்வாகிகளாக இருப்பாங்க. அங்கே தான் கோட்டையும் இருக்கும். பெருங்குளம், தானியகுளம் எல்லாம் மேட்டு பகுதியில் தான் இருக்கும் அப்படின்றாங்க. கீழ் நகர அமைப்பு சற்று தாழ்ந்து கிழக்கு பகுதியில் காணப்படும். அதில் பார்த்தோன்னா பொதுமக்கள் வசிக்கிற இடம்லாம் அதுதான் அப்படின்றாங்க. இப்போ மெஹர்கர் என்னன்னா சிந்து சமவெளி நாகரிகத்தோட முன்னோடி. இது புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த ஒரு இடம் தான் மெஹர்கர். இது தற்போது எங்கே இருக்குன்னா பாகிஸ்தானில் நாட்டில் உள்ள பலுசிஸ்தான் மாநிலத்தில் போலான் ஆற்று பள்ளத்தாக்கில் தான் இருக்குது அப்படின்றாங்க. இது பார்த்தோன்னா 7000 ஒட்டிய காலத்திலே மெஹர்கர் நகரத்திற்கு முந்தைய வாழ்க்கை நிலவியதற்கான பிடிக்கப்பட்டதா சொல்கிறாங்க. அது ஓகே. அப்புறம் 10th கொஷின்னா அவங்களோட தெருக்களும் வீடுகளும் எப்படி இருந்துச்சுன்னு கேட்குறாங்க. தெருக்கள்லாம் பார்த்தோன்னா சட்டக்க வடிவமைப்பை கொண்டது. வடக்கு தெற்காகவும் கிழக்கு மேற்காகவும் ஒன்றுக்கொன்று செங்கோணத்தை எட்டி கொள்ளும் அளவில் தான் இருந்துச்சு அப்படின்னா அவங்க தெருக்கள் பார்க்குறப்போ சுட்ட செங்கற்களால் தான் கட்டியிருப்பாங்க. தெருக்களில் சுட்ட செங்கற்களாலும் கட்டியிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்க்குறப்போ ஏன் அவங்க சுட்ட செங்கற்கள் யூஸ் பண்ணாங்க அதெல்லாம் கொஷின். ஏன்னா அது வலுவானதாகவும் கடினமானதாகவும் நிலைத்து நிற்கக்கூடியதாகவும் நெருப்பை கூட தாங்கவும் நீரினாலும் கரைவதில்லை. அதனால தான் அவங்க சுட்ட செங்கற்களை பயன்படுத்துனாங்க. அவங்க கழிவுநீர் அமைப்பு இப்போ பார்த்தோன்னா நல்ல மேலான கழிவுநீர் அமைப்பு தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் பெருங்குளம் எங்கே இருக்குன்னா மொகஞ்சதாரோவில் தான் பெருங்குளம் இருக்குது அப்படின்றாங்க. அதே மாதிரி தானிய களஞ்சியம் எங்கே இருக்குன்னா அரப்பா இருக்குது. பெருங்குளம் மொகஞ்சதாரோ, தானிய களஞ்சியம் அரப்பா. இதெல்லாம் பார்த்துக்கோங்க. பெருங்குளத்தில் பார்க்குறப்போ வடபுறத்தில் தென்புறத்தில் படிக்கட்டுகள் இருக்கும். இப்போ குளத்தில் பக்கவாட்டில் 3 புறம் அறைகள் இருக்கும். இயற்கையான தார் பூசப்பட்டிருப்பாங்க. ஏன்னா நீர் கசியாமல் இருப்பதற்கு இயற்கை தார் பூசப்பட்டிருப்பாங்க. கிணற்றிலிருந்து நீர் இறைக்கப்பட்டு பெருங்குளத்தில் விடுவாங்க அப்படின்றாங்க. ஓகேவா? அப்போ இப்போ 12th கொஷின் இப்போ தானிய களஞ்சியம் அரப்பாலை இருக்குதுன்னு சொல்கிறோம். இதே மாதிரி தானிய களஞ்சியம் ஒன்று செங்கற்களால் கட்டப்பட்ட சுவர்களை கொண்ட தானிய களஞ்சியம் ஒன்று ஹரியானாவில் மாநிலத்தில் உள்ள ராகி கற்கில் கண்டுபிடிக்கப்படுது. இது எந்த காலத்தை சேர்ந்ததுன்னா முதிர்ச்சடைந்த அரப காலத்தை சேர்ந்தது தான் ராகி கற்கில் காணப்படுற தானிய களஞ்சியம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பார்க்குறப்போ மாபெரும் கட்டடங்களும் அங்கே இருந்துச்சு. 20 தூண்களும் 4 வரிசைகள் கொண்ட பறந்து விரிந்த கட்டடங்கள் இருந்துச்சு அப்படின்றாங்க. வணிகம் மற்றும் போக்குவரத்து இப்போ 8th கொஷின்
சாரி 13 கொஸ்டின் என்னென்னா, இப்போ வந்து சுமேரியாவில் அக்காடிய பேரரசுக்கு உட்பட்ட அரசன் வந்து நாரம்சின் அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா, சிந்து பகுதியில் மெலுக்கா என்ற இடத்துல வந்து அணிகள் வாங்கியிருப்பார். அதை வந்து நாரம்சின் பற்றிய காவியத்தில் வந்து அதை குறிப்பிட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து 14 கொஸ்டின் என்னென்னா வந்து, அவங்க சிந்து சமவெளி மக்கள் வந்து போக்குவரத்துக்கு எந்த விலங்கை பயன்படுத்துனாங்கன்னா, காளையை பயன்படுத்தினாங்க அப்படின்றாங்க. அப்புறம் வந்து அவங்களுடைய கப்பல் கட்டும் தளம் எங்கே இருக்குன்னா லோத்தலில் இருக்குது. அது கப்பல் கட்டும் தளம் மட்டும் லோத்தலில் இல்லை, இன்னொன்று லோத்தலில் அது என்னென்னா வந்து தந்தத்தால் ஆன அளவுகோல் கண்டுபிடிக்கப்பட்ட இடமும் லோத்தலில் தான். குஜராத் மாநிலத்தில் லோத்தலில் தான் வந்து தந்தத்தால் ஆன அளவுகோல் வந்து கண்டுபிடிப்பாங்க. அதோட அளவீடு என்னென்னா சிறிய அளவீடு, அதாவது 1704 மில்லிமீட்டர் வரை சிறிய அளவீடு. அந்த காலத்தை கண்டுபிடிச்ச அளவீடுகளில் மிகச்சிறிய அளவீடு எதுனா வந்து இந்த தந்தத்தாலான அளவுகோல் தான் அப்படின்றாங்க. அதான் 15. 16th என்னென்னா வந்து மொகஞ்சதாரோ தலைவர் ஒருத்தர் இருந்தாராம். அவர் வந்து அமர்ந்த நிலையில் உள்ள ஒரு ஆண் சிலை வந்து எங்கேருந்து கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா மொகஞ்சதாரோ கண்டுபிடிச்சாங்க. அதே மாதிரி மொகஞ்சதாரோ உள்ள வெண்கலத்தாலான ஒரு பெண்ணோட சிலை வந்து கண்டுபிடிச்சாங்க. இது பேர் வந்து நடனமாது அப்படின்றாங்க. இந்த சிலையை பார்த்தவர் வந்து ஜான் மார்ஷல். அதை பார்க்குறப்ப இது வந்து அந்த காலத்தை சேர்ந்த சிலையாக இருக்காது அப்படின்னும் சொல்லியிருப்பார் அப்படின்னாங்க. அப்புறம் வந்து 17 கொஸ்டின் என்னென்னா, இப்போ வந்து நம்ம நாட்டில் 6 காவேரி இருக்கா, காவேரின்ற மாதிரி தமிழ் பேர் இருக்கா மாதிரி ஆப்கானிஸ்தான்லையும் பாகிஸ்தான்லையும் ஆறுகளுக்கு தமிழ் பேர் வச்சுருப்பாங்க. அது என்னென்னா ஆப்கானிஸ்தானில் உள்ள ஆறுகள் என்னென்னா காவ்ரி பொருன்ஸ் அப்படின்றாங்க. அதே மாதிரி பாகிஸ்தான் உள்ள ஆறுகளுக்கு வந்து காவேரி வாலா, அப்புறம் வந்து பொருணை அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் பெயர்கள் முழுவதாக பிரதிபலிப்பதாக இருக்குது அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய சிந்து சமவெளி மக்களுடைய உடை பார்க்குறப்போ அவங்க பொதுவாக வந்து பருத்தி யூஸ் பண்ணாங்க, அப்பப்போ வந்து கம்பளி ஆடையும் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றாங்க. அவங்க வந்து அவங்கக்கிட்ட வந்து படை வந்து நிர்வகித்த மாதிரி எந்த அடையாளமும் நம்மளுக்கு கிடைக்கல. அவங்க வந்து அமைதியான வாழ்க்கை முறையை தான் வாழ்ந்துட்டு சொன்னாங்க. அவங்க அணிகலன்கள் அப்படின்னு பார்க்குறப்போ அவங்க வந்து பெரும்பாலும் வந்து ஆண்கள் பெண்கள் இருவருமே ஆபரணங்களை வந்து விரும்பி அணிஞ்சாங்க அப்படின்றாங்க. அவங்க வந்து பெரும்பாலும் சிவப்பு நிற மணிக்கற்களை தான் யூஸ் பண்ணி தான் ஆபரணங்கள் செஞ்சுருப்பாங்க அப்படின்றாங்க. அப்புறம் வந்து 20 கொஸ்டின்ஸ் 20th என்னென்னா வந்து அவங்க வந்து அவங்க சிந்து சமவெளி மக்கள் வந்து பார்த்திங்கன்னா இரும்பு குதிரை ரெண்டுமே வந்து அவங்க அறிஞ்சிருக்கிற காளை விலங்கு மட்டும்தான் அறிஞ்சிருக்காங்க. அவங்களுடைய முதன்மையான தொழில் வந்து எதுன்னு குறிப்பிட்டு சொல்லலை. பட் இருந்தாலும் வந்து வேளாண்மை, கால்நடை மேய்த்தல், கைவினைப் பொருட்கள் செய்தல், பானை வனைதல், அணிகலன்கள் போன எல்லா தொழிலுமே வந்து அவங்க ஈடுபட்டு செஞ்சாங்க அப்படின்றாங்க. அவங்களுடைய மட்பாண்டங்கள் அப்படின்னு பார்க்குறப்ப என்னென்ன மட்பாண்டங்கள்னா சிவப்பு கடல்லையும் சிவப்பு வண்ணத்திலிருந்து கருப்பு வண்ணத்திலேருந்து சிவப்பு வண்ணத்தில் மட்பாண்டங்கள் செய்து கருப்பு வண்ணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வேலைப்பாடுகள் செய்வாங்க அப்படின்றாங்க. அவங்க சமய நம்பிக்கை வந்து எந்த கடவுள் வழிபடுறதா தெரியல, அவங்களுக்கிடையே தாய் வழிபாடு முறை வந்து இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து அவங்களுடைய எழுத்து வடிவம் வந்து முதல் எழுத்து வடிவம் யாரால் உருவாக்கப்பட்டதுன்னா வந்து சுமேரியர்களால் உருவாக்கப்பட்டது அப்படின்றாங்க. மொகஞ்சதாரோவில் தொல்பொருள் ஆராய்ச்சி நடைபெறும் இடம் வந்து உலக பாரம்பரிய தலங்கள் யுனெஸ்கோ அமைப்பால் தேர்ந்தெடுக்கப்பட்டது அப்படின்றாங்க. இதுதான் இதோட இருக்க ஃபர்ஸ்ட் லெசனில் இருக்க முக்கியமானது. அதுக்கப்புறம் இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க, இந்த கிசா பிரமிடு வந்து குப்பு மன்னரால் சுண்ணாம்பு கல்லால் கட்டப்பட்டது. கிசா பிரமிடு எப்போ கண்டுபிடித்தாங்கன்னா 2500 வந்து கட்டியிருப்பாங்க அப்படின்றாங்க. அப்புறம் வந்து உஜ்ஜி குராட் என்பது மெசடோமியா நகரில் உள்ள ஊர் நம்மு என்ற அரசதான் சின் என்ற சந்திர கடவுளுக்கு கட்டப்பட்டது அப்படின்னாங்க. அபு சிம்மல் இது வந்து எகிப்து அரசு வந்து 2ஆம் ராமசிஸ் என்பவரால் கட்டப்பட்ட இரட்டை கோவில்கள் உள்ள இடம் தான் வந்து அபு சிம்மஸ் அப்படின்னு. அவள் தான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல அந்த சிந்து சமவெளி நாகரிகத்தில் எல்லா டாபிக் முடிச்சு இதுவே போதுமானதா